வெங்கடேஸ்வராய நமக. ஓம் குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனலுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தனாதிபதி மற்றும் பாக்யாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய வருகையினால் லாபமும் யோகமும் அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை 12/5/2024 முதல் 18/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும் அவரோட செவ்வாய் பகவானும், தனஸ்தானத்திலே புத பகவானும் அவரோட சுக்கிர பகவானும், 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும், செவ்வாய்க்கிழமை முதல் சூரிய பகவானும் அமர்ந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான், விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை. குறிப்பாக வியாழன் வெள்ளி அந்த 2 நாட்களும் வேதை தினமாக மட்டும் வருகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 12/5/2024 அன்று திதி வளர்பிறை பஞ்சமி திதியும், மதியம் 1:40 வரை திருவாதிரை நட்சத்திரமும் சிதையோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ சங்கரருடைய ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகிறது. அடுத்து திங்கட்கிழமைக்கு 13/5/2024 திதி வளர்பிறை சஷ்டி திதியும், மதியம் 3 மணி வரை புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளும் அதுதான், இந்த சித்திரை மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த நாளும் அதுதான். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை 14/5/2024 தமிழில் வைகாசி மாத பிறப்பு, வைகாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது என்று திதி வளர்பிறை சப்தமி திதி, அன்று மாலை 4 மணி வரை பூச நட்சத்திரம் சித்தையோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 15/5/2024 புதன்கிழமைக்கு அன்று முழுவதும் அஷ்டமி திதி, அன்று மாலை 6 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம் சித்தையோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமைக்கு 16/5/2024 வியாழக்கிழமைக்கு காலைல 9 மணி வரை அஷ்டமி திதியும், அதன் பின்பு நவமி திதியும் வருகிறது. அன்று இரவு 8:30 மணி வரை மக நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 17/5/2024 திதி வளர்பிறை நவமி திதி பகல் 11 மணி வரை, அதன் பின்பு தசமி திதி, அன்று முழுவதும் பூர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 18/5/2024 திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 1 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் தனாதிபதி பாக்யாதிபதி அமர்வு, பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். தன வாக்கு குடும்பம் பல்கி பெருகும். பலன்களும் அதிகமாக கிடைக்கும். கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறிவிடும். கடன் சார்ந்த விஷயங்களிலும் இஎம்ஐ கட்டுதல், வட்டி கட்டுதல், இந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. ஜீவனாதிபதி ஆகிய குரு பகவான் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரம் வளர்ச்சியை நோக்கியே செல்லும். முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு பரிபூர்ணமாக லாபங்கள் கிடைக்கும். சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும், நண்பர்கள் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும், தொழில் ரீதியாக லேபருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும்.
வியாபார ரீதியாக வணிகர்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நடுநிலையான வாரம்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்து முடித்தீர்களேனால் உங்களுக்கு எந்தவான பிரச்சனையும் வராது. எவ்வளோ தான் உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியமாக கருதக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைச்ச மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மத்தியமான வாரங்கள் தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மத்தியமத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் எவ்விதமான வியாக்கியானங்களிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறிது சுரக்கமோ அல்லது பதட்டமோ அல்லது தேவையில்லாத செயல்கள் செய்தீர்களானால் இந்த வாரத்தில் அசிங்க அவமானங்கள் படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய பல மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடந்த வாரத்தில் 10th +2 ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இனி வரும் காலகட்டங்களில் மற்ற மாணவர்களுக்கும் ரிசல்ட் வந்துடும். இவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனையின்படி எந்த குரூப் எடுத்து படிக்கலாம், என்ன முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதெல்லாம் கலந்து ஆலோசித்து நீங்கள் அதை செய்தீர்களானால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்காலத்துக்கான அஸ்திவாரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்களுக்கு சுபமும் யோகமும் கலந்த நல்ல வாரமாக இந்த அமையக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் தேவையில்லாத சில நபர்கள், அது குறிப்பாக பெண்கள்னு சொல்லலாம், இவர்களால் இந்த வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது சகோதரியாக இருக்கலாம் அல்லது நாத்தனாராக இருக்கலாம், உடன் பணிபுரியக்கூடிய பெண்களாக இருக்கலாம். இவங்களால் கூட இந்த வாரகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கூடுமானவரை கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சுக்கிரன் வர்றப்ப பணப்பொருளாதாரத்தில் கூட வரலாம். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு கணவருக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சிறு ஏமாறுதல் நிகழ்ச்சிகள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏமாற்றுதல் அல்ல, ஏமாறும் நிகழ்ச்சி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த வாரத்தை கொஞ்சம் பயணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். லாப பலன்களே அதிகமாக கிடைக்கும். விழிப்புணர்வு இந்த வாரத்தில் அவசியம் தேவைப்படுகிறது பெண்களுக்கு. அதனால் அதாவது சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்கும். இல்லை என்றால் முதல் சொன்ன மாதிரி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பாக அந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ சங்கருடைய ஜெயந்தியும் வருகிறது. வழிபாடு பண்ணுங்கள். வைகாசி மாதம் பிறக்கிறது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதி வருகிறது, ஆஞ்சநேயரையும் வாராகியம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கிடைத்திட ஜோதிடரின் வாழ்த்துக்கள்.